Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா I am a teacher, I was a teacher, I have been a teacher, I had been a teacher. So இந்த நாலுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினு தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I am a teacher அப்படினு சொல்லிருக்கு. இது என்ன டென்ஸ் அப்படினா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே. சோ இப்போ பிரசன்ட்ல நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் அப்படி நான் இப்ப சொல்றேன்னு வெச்சுக்கோங்க. அந்த இடத்துல I am a teacher, நான் ஒரு ஆசிரியர். இல்லனா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படினு சொல்றோம்னா I am a teacher அப்படினு சொல்லலாம். சரி, இப்போ எனக்கு வந்து எனக்கு டீச்சிங் ஜாப் வந்து பிடிக்கல. அதனால நான் இப்ப வேற ஜாப் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வேற டிகிரி நான் இப்போ வந்து ஜாயின் பண்ணி இப்போ நான் படிக்கிறேன். ஓகே, சோ அப்ப நான் சொல்வேன், என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்வேன், நான் டீச்சரா இருந்தேன், முன்னாடி நான் டீச்சரா இருந்தேன் அப்படினு சொல்றேன். ஓகே, சோ நான் டீச்சரா இருந்தேன் அப்படின்ற அந்த பொசிஷனை சொல்றேன் நான். ஓகே, அதாவது நான் ஆசிரியராக இருந்தேன் அப்படின்ற அந்த பொசிஷனை நான் சொல்றேன் அப்படின்னா I was a teacher அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன், இப்போ திரும்ப வந்து நான் ஐ எம் ஸ்டூடெண்ட் now அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ வாஸ் அ டீச்சர் அப்படின்னா முன்னாடி நான் டீச்சராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது பொசிஷனை சொல்கிறது. ஓகே, என்னவாக இருந்தேன் அப்படின்ற அந்த பொசிஷனை சொல்லும்போது ஐ வாஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது பாருங்களேன், இப்போது ஐ ஹாவ் பீன் அ டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சென்டென்ஸில் நான் கூட ஃபார் 6 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கேன், இங்கே மேலே சின்ஸ் 2019 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ ஐ ஹாவ் பீன் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் இருந்து நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெறும் ப்ரெசண்ட்டை மட்டும் நான் மெயின் பண்ணல, நான் எவ்வளோ நாளாக ஆசிரியராக இருக்கேன், எந்த வருஷத்துலேருந்து நான் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்றத நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் ஹேவ் பீன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போது ஐ ஹாவ் பீன் அ டீச்சர் ஃபார் 6 இயர்ஸ். இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து 6 வருஷமாக ஆசிரியராக இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் சொல்கிறேன் ஐ ஹாவ் பீன் அ டீச்சர் ஃபார் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் எப்போலேருந்து டீச்சிங் வந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா 2019லேருந்து. ஓகே, ஸோ இப்போ நான் 2019லேருந்து நான் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஐ ஹாவ் பீன் அ டீச்சர் சின்ஸ் 2019 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதுதான் இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இப்போது நான் வந்து எவ்வளோ வருஷமாக எத்தனை காலமாக நான் ஆசிரியராக இருக்கேன், எந்த வருஷத்தில் இருந்து எந்த டைம்லேருந்து நான் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்றத மீன் பண்ணுறேன் அப்படின்ற போது அப்போது நான் ஹேவ் பீன் இல்லைனா ஹேஸ் பீன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நான் இப்போ அட் ப்ரெசென்ட்டில் நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்ற போது ஐ எம் அ டீச்சர், ஆனால் நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பாஸ்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து நான் வந்து ஆசிரியராக இருக்கேன் நான் சொல்கிறேன் அப்படின்ற போது அந்த இடத்துல ஹேவ் பீன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ ஐ ஹேவ் பீன் அ டீச்சர் ஃபார் 6 இயர்ஸ் அப்படின்னா நான் 6 வருடமாக ஆசிரியராக இருக்கிறேன் இப்போவும் வரைக்குமே. ஓகே, ஸோ அப்போ அதே மாதிரி ஐ ஹாவ் பீன் அ டீச்சர் சின்ஸ் 2019 அப்படின்னா 2019லேருந்து நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹேவ் பீன் அ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன டென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, என்ன ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் போய் பீன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பீன் அப்படின்றது பியோடைய தேர்டு ஃபார்ம் தான் பீன். ஓகே, அதனால் ஐ ஹாவ் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்தது பாருங்களேன், ஐ ஹேட் பீன் அ டீச்சர். ஐ ஹேட் பீன் அ டீச்சர் அப்படின்னா நான் ஆசிரியராக இருந்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது இந்த இடத்துல ஹேட் பீன் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்னென்னா ஐ ஹேட் பீன் அ டீச்சர் பிஃபோர் ஐ சேஞ்ச் மை ஜாப். என்னுடைய ஜாபை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் ஐ சேஞ்ச் மை என்னோட கரியரை நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன் அப்படின்னு அந்த ஒரு டியூரேஷன் டைம், அதாவது நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியராக நான் இருந்தேன் அப்படின்றத மீன் பண்ணும்போது ஐ ஹேட் பீன் அ டீச்சர் பிஃபோர் ஐ சேஞ்ச் மை கரியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஐ ஹாவ் பீன் ஹாப்பி சின்ஸ் ஐ காட் மேரிட். நான் கல்யாணம் பண்ணதில் இருந்து, சின்ஸ் அப்படின்னா அந்த டைமில் இருந்து, பாஸ்டில் ஒரு குறிப்பிட்ட டைமில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் நம்ம அங்கே யூஸ் பண்ணுவோம். சின்ஸ்ன்னு வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோட எண்ட்லையும் அந்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் பீன் ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்கேன் எப்போலேருந்து அப்படின்னா சின்ஸ் ஐ காட் மேரிட். நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து, எனக்கு திருமணம் ஆனதில் இருந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஐ ஹாவ் பீன் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவேன். ஐ எம் ஹாப்பி அப்படின்னா நான் இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஐ எம் ஹாப்பின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனதில் இருந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நான் மீன் பண்ணும்போது, ஒரு பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைம்லேருந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் நான் மீன் பண்ணும்போது ஐ ஹாவ் பீன் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஐ ஹேட் பீன் ஹாப்பி பிஃபோர் ஐ காட் மேரிடு. நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹாப்பியாக இருந்தேன். ஓகே, இப்போ இல்லை.
நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ ஹேட் பீன் ஹாப்பி பிஃபோர் ஐ காட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 சென்டென்ஸுக்குமான வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் இங்கே வெறும் இந்த சின்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே பிஃபோர் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஹேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த 2 வேர்டு சேஞ்ச் ஆகும் பொழுது இதனுடைய அர்த்தமே மாறும். ஓகே, ஸோ ஐ ஹேவ் பீன் ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்கேன் இப்போ வரைக்குமே. எப்போலேருந்துனா சின்ஸ் ஐ காட் மேரி, கல்யாணம் பண்ணதில் இருந்து நான் இப்போ வரைக்கும் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐ ஹேட் பீன் ஹாப்பி பிஃபோர் ஐ காட் மேரி, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹாப்பியாக இருந்தேன், ஆனால் இப்போது என்னோடய ஸ்டேட் என்ன அப்படின்றத நான் சொல்லலை. ஓகே, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேட் பீன் ஹாப்பி பிஃபோர் ஐ காட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஹேவ் பீன், ஹேஸ் பீன், ஹேட் பீன், இந்த 3ம் எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்க்கும் நான் வீடியோவோட எண்டில் அது உங்களுக்கு ஷோ ஆகும் முடியும் பொழுது. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஹேட் பீன், ஹேஸ் பீன் இந்த பேஸ் பண்ண ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.